ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ரோட் சைட்ஸில் கனடாவில் விக்டோரியாவில் என்னென்ன பூக்கள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பூக்களை எல்லாம் பாருங்கள், எவ்வளவு அழகாக, எவ்வளோ ப்ரைட்டாக, ஒரு ஆரஞ்சு எல்லோவில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதெல்லாம் பாப்பீஸுங்க, கலிஃபோர்னியா பாப்பீஸ்னு சொல்லுவாங்க. யூஎஸில் இருக்கிற கலிஃபோர்னியா ஸ்டேட்டோட அஃபிஷியல் ஸ்டேட் ஃப்ளவருங்க. இது ரொம்ப அழகான ஃப்ளவர். சன்னை பார்க்கும்போது அழகாக மலர்ந்துருப்பாங்க. க்ளவுடி டேலையும் வெதர் கொஞ்சம் மூடி இருந்தாலும் இது அப்படியே மூடிடும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ரோட் சைடில் கொத்து கொத்தாக இந்த ஃப்ளவர்ஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பூக்களை பார்க்குறீங்க இல்லையா, இது பேர் ஆரஞ்சு பிளாசம். ஆரஞ்சு மரத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. ஆனால் இந்த பூவில் ரொம்ப சிட்ரஸியாக, ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு ஸ்மெல் இருக்கும். அதனால தான் இதுக்கு ஆரஞ்சு பிளாசம்னு பேர். இதோட முட்டுக்களை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும். வாசனையும் கமன்னு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த செடிகளை தாண்டி போகும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது நான் நடக்கிற ஒரு ட்ரெயிலில் தாங்க இருக்குது. பாருங்கள், இந்த ட்ரெயிலில் தான் இந்த பூக்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய செடிகள் அங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பூவோட பேர் கோல்ட் ஃபிங்கர். பேர் வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கோல்ட் ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு அந்த பேருக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்குது இல்லைங்களா. கோல்ட் ஃபிங்கர் பொட்டன்டில்லா. இந்த பூக்கள் இந்த செடி எவ்வளவு சன்னியாக இருந்தாலும் அழகாக ஹோல் சம்மருக்கும் அழகாக செடி நிறைய பூக்களை கொடுக்கும். இது ரொம்ப ஹார்டியான பிளான்ட்டுங்க. இந்த பிளான்ட் அவ்வளோ சீக்கிரம் வாடி போகாது. என்ன தான் வெதரில் ஸ்னோ வந்தால் கூட இது அப்படியே குத்துக்கள் மாதிரி இருக்கும். மற்ற செடியெல்லாம் வாடி நிற்கும் போது கூட இது வாடாது. பூக்களும் ஸ்ப்ரிங்லேருந்து ஃபால் வரைக்கும் பூக்கள் தரும். இப்போது பார்க்குற இந்த பூக்களை பாருங்கள், எவ்வளோ அழகாக ஃபென்ஸுக்கு இந்த பக்கம் வந்திருக்குன்னு. இது பேர் இந்த பூக்களோட பேர் ரோஸ் கேம்பியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா செல்ஃப் சீடிங்க. அது பாட்டுக்கு இந்த பூக்களோட விதைகள் விழுந்துட்டு திருப்பி வந்துகிட்டே இருக்கும். தண்ணி பெருசாக தேவையே படாது. ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான். நான் ஸ்கூலுக்கு போகிற வழியில் இந்த பூக்கள் இப்படி இந்த ஃபென்ஸுக்கு அந்த பக்கமாக இருக்கும். தண்ணியே இல்லாமல் எப்படி இவ்வளோ அழகாகவும் இவ்வளோ ப்ரைட்டான ஒரு ஃப்ளவர்ஸும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது எங்கள் ஸ்கூலோட ஓரத்துலேயே இருக்கிற பிளாக்பெர்ரி புஷஸ்ங்க. இந்த பிளாக்பெர்ரியோட பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பூக்களில் ஒரு மைல்டான ஒரு வாசனையும் இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பூவாக இருந்தாலும் நல்லா உத்து பார்த்தோம்னா அது ஒரு ரோஜா பூ மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பிளாக்பெர்ரியோட ஃபேமிலி இருக்குது பாருங்கள், இதோட ஃபேமிலி ரோஸ் ஃபேமிலியை சேர்ந்தது தான். அதனால தான் இவ்வளோ முட்களும் இருக்குது அந்த புதரில். அதே மாதிரி அந்த பூக்களும் பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிற அந்த மகரந்த அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரோஜா பூவோட இது மாதிரியே இருக்கும் பாருங்கள். மொத்தம் 5 இதழ்கள் தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். அப்படியே ரோஸோட ஒரு ரெப்ளிக்காவை நமக்கு கொடுக்கும். இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தாங்க, ஒரு இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு பிளாக்பெர்ரி ஃப்ரூட்ஸு. லைட்டாக கொஞ்ச நாள் தான், இன்னும் ஒரு 15 நாளில் 2 வாரத்தில் நமக்கு பழங்களில் காய்கள் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஆகஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு சூப்பராக பிளாக்பெர்ரி கிடச்சிருங்க. ஒரு 3 மாதம் இருந்தாலும் எவ்வளோ நல்ல சத்தான ஆரோக்கியமான பழங்களை கொடுக்குதுன்னு. இந்த புஷ் நிறைய, இந்த ஃபென்ஸ் நிறைய இருக்கிறது ஃபுல்லாகவே இந்த பிளாக்பெர்ரிஸ் தாங்க. பார்த்திங்களா, சின்ன சின்ன காய்கள்லாம் தெரியுது. இந்த காய்கள்லாம் இப்போ நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடும் போது ரீசஸ் டைமில் இதை பறிச்சும் சாப்பிடுவாங்க. இந்த பழங்களில் வைட்டமின் சி நிறையவே இருக்குங்க. உடலுக்கு ரொம்பவும் நல்லது. குழந்தைங்க மட்டும் இல்லை, நாங்களும் பறித்து சாப்பிடுவோம். இந்த பக்கம் யாரெல்லாம் வாக்கிங்கெல்லாம் கிராஸ் பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் ஃப்ரீயாக அபெண்டண்ட்டாக இந்த ஊரில் இந்த பழங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த ஊரில் இல்லை, இந்த நாட்டிலேயே கிடைக்கும். நிறைய இடத்துல கிடைக்கும் இந்த மாதிரி பிளாக்பெர்ரிஸ். எங்களோட ஃபீல்டு ஃபுல்லாக இந்த சைடில் இந்த பிளாக்பெர்ரிஸ் இருக்குது.
நீங்கள் பார்க்குற இந்த பூக்களோட பேர் ப்ராட் லீவ் ஸ்வீட் பீஸ். நம்ம மற்ற ஸ்வீட் பீஸ் மாதிரி நல்ல வாசனையாக இருக்காது. இதோட வாசனை கொஞ்சம் குறைவாக இருக்கும், சில சமயம் இருக்கவே இருக்காது. இது ரொம்ப இன்வேசிவ்ங்க. அது பாட்டு காட்டுத்தனமாக வளரும். அது நிறைய பேர் வச்சுக்கவே விரும்ப மாட்டாங்க. ஒன்று வச்சா போதும், அது பாட்டுக்கு செல்ஃப் சீடாகி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பூக்களோட பேர் செயின்ட் ஜான்ஸ் வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூக்கள் ரொம்பவே மருத்துவ குணம் உடையதுங்க. இந்த ஊரோட இண்டிஜினஸ் பீப்புளெலாம் அந்த காலத்தில் இந்த பூக்களை ஹார்ட் டிசீஸோட மருந்துக்காகவும், பிளட் தின்னராகவும், அதுக்கப்புறமா பர்த் கண்ட்ரோலுக்கு எல்லா மெடிசன்ஸ்லேயும் இந்த பூக்களை, இந்த செடியை ஒரு ஹெர்பல் இதாக யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது ரொம்பவே இன்வேசிவ். வச்சோம்னா போதும், அது பாட்டு கடகடன்னு படர்ந்துடும். இது எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு சாஸ்டா டேசிங்க. இந்த டேசிஸை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி நான் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய். மறக்காமல் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.